ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் தினம் ஒவ்வொரு நாள் இந்த அதிகாலையில உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த காலை வேளையில வேதத்திலே சங்கீதம் புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். நல்ல கவனிக்கணும். கர்த்தாவே இந்த காலையில என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். உனக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, அதிகாலையிலே ஆயத்தமாகி தேவனுக்கு முன்னால போய் காத்திருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார், இந்த காலை வேளையில என்னோடு என்ன பேச போகிறார்? அவர் சமூகத்தை தேடும் போதெல்லாம், அவர் பாதத்தில் நீ நாடி போகும் போதெல்லாம் ஆயத்தமாய் போகணுமா? எப்படி ஆயத்தமாகணும்? யாத்திராகமம் 34:2 வாசிக்கலாமா? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். பாருங்க, மோசேவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையிலே விடியற் காலத்துல நீ ஆயத்தமாய் சீனாய் மலை மேல ஏறி எனக்கு முன்னால் ஆயத்தமாய் நில். என் அன்பு பிள்ளைகளை, நாம ஜெபிக்க போறோம். எப்ப ஜெபிக்க போறோம்? அதிகாலையில ஜெபிக்க போறோம். ஆயத்தமாய் தேவ சமூகத்துல போய் நிக்கணும். இன்னைக்கு நான் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபம் கேட்டு இந்த நாளெல்லாம் என்னை ஆசீர்வதிப்பார். என் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். என் ஜெபத்தை கேட்டு யாருக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ மோசே மலை மேல போய் நிற்கும் போது ஆயத்தமாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. அங்க வேதம் சொல்லுது, சங்கீதம் 88வது அதிகாரத்துல நீங்க 13வது வசனம் வாசிக்கலாமா? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அப்ப காலையில தேவனை நோக்கி கண்டிப்பா நிச்சயமா அதிகாலையில போய் ஜெபிச்சிடணும். ஆண்டவர் சமூகத்துல தேடணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். கண்டிப்பா அவர் நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார் அதிகாலையில. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளை ஆயத்தமாகி எனக்கு முன்னால வந்து நில். என்ன காரணம்? அதனால என்ன லாபம்? சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்க, அந்த காலையில போய் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்ம கூப்பிடுதலை கேட்கிறாராம். நம்ம ஜெபத்தை கேட்கிறாராம். கேட்டுட்டு என்ன பண்ணுவார்? சும்மா அனுப்பிடுவாரா? வெறுமையை அனுப்பிடுவாரா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு உதவி செய்வார். சங்கீதம் 46:5 வாசிக்கலாமா? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே ஆயத்தமாய் ஆண்டவருக்கு முன்னால நிக்கிற உனக்கு உன் ஜெபத்தை கேட்டவர், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்ன பண்ணுவாராம்? உனக்கு உதவி செய்வாராம். சகாயம் என்றால் உதவி. அதிகாலையில கர்த்தர் அதற்கு சகாயம் பண்ணுவார். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் உதவி பண்ணுவார், சகாயம் பண்ணுவார். உங்க ஆண்டவரே நமக்கு கண்டிப்பா இந்த நாள்ல பதில் கொடுப்பார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில ஆயத்தமாகி அவருக்கு முன்பாக நிற்கணும். அதிகாலையில ஜெபம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஜெபம். அதிகாலையில இருட்டோடு எழுந்து போகணும். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இருட்டோடு போய் தான் அந்த சூரியன் வருவதற்கு முன்ன மன்னாவே அதை எடுப்பாங்க, மன்னா பொறிக்குவாங்க. அன்னைக்கு ஆகாரம் அதுதான். வெயில் ஏறிச்சன்னா அது உருகி போயிடும். அதே போல இன்னைக்கு காலையில நீ தேவ சமூகத்தில் போன அந்த காலையில ஆண்டவருடைய கிருபை பெரிதா இருக்கும், வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன அதிகாலையில அவர்களுக்கு நான் சகாயம் பண்ணுவேன். அதனால நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். கண்டிப்பா இந்த காரியங்களை நீங்க செய்யுங்க. ஆயத்தமாய் தேவனுக்கு முன்னால நில்லுங்க. உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே மோசே ஆயத்தமாகி சீனாய் மலை மேலே ஏறி ஆண்டவருக்கு முன்பாக நின்றார். நாங்களும் ஆயத்தமாகி அதிகாலையில தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிறீங்க. எங்க ஜெபத்தை கேட்டுட்டு எங்களை வெறுமையை அனுப்பல. ஆண்டவர் இந்த காலையில சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீங்க. சகாயம் என்றால் உதவி செய்வேன். நீங்க எங்க ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அந்த நாளுக்குண்டான தேவைகளையும் அந்தக்குண்டான காரியங்களை செய்து முடிக்கிற நீங்க உதவி செய்கிறவராய், உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. ஆகினால் இந்த காலையில உம்முடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.